புழக்கடையில தோட்டம் என்பதெல்லாம் சென்ற தலைமுறையோட கனவாகிவிட்ட விஷயம். இந்த பாசுரத்துல வரும் பெண்ணின் வீட்டு புழக்கடையில எழில் மிகுந்த வாவி, அதாவது குளம் இருக்கிறது. அந்த குளத்துல சூரியனை கண்ட தாமரை மலர்ந்து சந்திரனை தொலைத்த அல்லி மூடுவதெல்லாம் ராஜா காலத்து அரண்மனையின் நந்தவன காட்சி போல விரிகிறது. புழக்கடை துர்லபம். அதுல வாவியும் மலர்களும் இனி கற்பனையில் மட்டுமே. காவியுடை தரித்த முனிவர்கள் வெண்மையானவர்கள், தூய துறவிகள். சங்கு ஊதி தரணிக்கு விடியலை உணர்த்த புறப்பட்டு போகின்றனர். புழக்கடை வாவியில் அல்லி மூடி தாமரை மலர்ந்து விட்டது. எல்லோருக்கும் முன்னமே எழுந்து அனைவரையும் தான் எழுப்புவதாக இனிக்க இனிக்க பேசிச் சென்றவள் சொன்ன பெருமை மறந்து நாணமற்றவளாகி போனாள். வாவியில் உள்ள தாமரையைப் போன்ற பங்கஜ நேத்திரத்தை உடைய கண்ணன் சங்கும் சக்கரமும் ஏந்தும் பெரிய கையுடையோன். ஏன் பெரிய கைகள்? அந்த கைகளே நம்மை ரட்சிக்கின்றன, தடுத்தாட்கொள்கின்றன. கோடான கோடி ஜீவராசிகளை பராமரிக்க, அனைத்து அபயமளிக்க சங்கும் சக்கரமும் தாங்கி நம்மை நோக்கி நீளும் பெரிய கைகள் அவனுடையது. அவனை பாட எழுந்து வாராய் தோழியே என்று அழைக்கிறாள். எழுவோம், அவனை துதிப்போம். பாசுரம் சொல்லி நிறைவு செய்கிறோம். ஆண்டாள் திருவடி சரணம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய் கூம்பினகான் செங்கற்பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையில் பங்கைய கண்ணானை பாடேலொரெம் பாவாய்.